ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய. வாஸ்து சாஸ்திரத்தில் கண்ணாடி மிக முக்கிய பங்கு வகிக்கிறது. கண்ணாடியை தவறான திசையில் வைத்தால் வீட்டில் கெட்ட சக்தி வரும். வாஸ்து சாஸ்திரத்தின்படி கண்ணாடியை சரியான திசையில் வைத்தால் வீட்டில் நல்ல ஆரோக்கியம் செல்வம் பெருகும். ஆனால் தவறான திசையில் வைத்தால் வீட்டில் அமைதி இல்லாமல் போகும். ஒவ்வொரு வீட்டிலும் கண்ணாடி முக்கிய பங்கு வகிக்கின்றது. இது அலங்கார பொருளாக மட்டுமல்லாமல் வாஸ்து சாஸ்திரத்திலும் முக்கியத்துவம் பெறுகிறது. வாஸ்து சாஸ்திரத்தின்படி கண்ணாடியை எப்படி வைக்க வேண்டும் என்பதை தெரிந்து கொண்டால் வீட்டில் மகிழ்ச்சியும் வளமும் பெருகும். வாஸ்து சாஸ்திரத்தின்படி தெற்கு திசையில் கண்ணாடியை வைக்கக்கூடாது. தெற்கு திசை செவ்வாய் கிரகத்தால் ஆளப்படுகிறது. இது வலிமை மற்றும் ஸ்திரத்தன்மையை குறிக்கின்றது. கண்ணாடிகள் சக்தியை பிரதிபலிக்கின்றன. தெற்கு திசையில் கண்ணாடியை வைக்கும்போது அது நல்ல சக்தியின் இயற்கையான ஓட்டத்தை கெடுக்கலாம். அதனால் வீட்டில் டென்ஷன், உடல்நல பிரச்சனைகள் அல்லது சண்டைகள் வரலாம். தெற்கு திசை நெருப்புடன் தொடர்புடையது. கண்ணாடிகள் தண்ணீரின் அடையாளமாக இருக்கின்றன. இந்த இரண்டு கூறுகளும் இயற்கையாகவே ஒன்றுக்கொன்று எதிரானவை. எனவே இந்த திசையில் கண்ணாடியை வைத்தால் சமநிலை இல்லாமல் போகலாம். வீட்டு வாசலுக்கு எதிரில் வாஸ்து சாஸ்திரத்தின்படி கண்ணாடிகள் வீட்டு வாசலுக்கு எதிரே இருக்கக்கூடாது. வீட்டு வாசல் என்பது நல்ல சக்தி மற்றும் வாய்ப்புகள் வீட்டிற்குள் வரும் இடம். கண்ணாடியானது வீட்டு வாசலை பிரதிபலிப்பதால் அது சக்தியை உள்ளே விடாமல் வெளியே தள்ளும். அதனால் வாய்ப்புகள் வராமல் போகலாம், மன அழுத்தம் ஏற்படலாம் மற்றும் முக்கியமான விஷயங்களில் தாமதம் ஏற்படலாம். வீட்டு வாசல் சக்தியை வரவேற்க வேண்டும், அதை பிரதிபலிக்க கூடாது. கண்ணாடிகள் ஒவ்வொரு வீட்டிலும் ஒரு முக்கியமான பங்கை வகிக்கின்றன. அவை அலங்காரம் மற்றும் வாஸ்து சாஸ்திரத்தில் ஆழமான மதிப்பை கொண்டுள்ளன. சரியான இடம் ஆரோக்கியத்தையும் செல்வத்தையும் அழைக்கிறது. அதே நேரத்தில் மோசமான நிலை எதிர்மறை ஆற்றலை, துர்தர்ஷத்தையும் கொண்டு வரக்கூடும். படுக்கைக்கு நேராக கண்ணாடியை வைப்பது வாஸ்து சாஸ்திரப்படி நல்லதல்ல. கண்ணாடிகள் எதை பார்க்கிறதோ அதை பிரதிபலிக்கும். கண்ணாடி உங்கள் தூங்கும் உடலை பிரதிபலிப்பதால் அது அமைதியின்மையை உருவாக்கும், தூக்கத்தை கெடுக்கும் அல்லது உடல் நல பிரச்சனைகள் கூட காலப்போக்கில் ஏற்படுத்தும். இயற்கை நிலை மன அழுத்தத்தை அதிகரிக்கும் என்று நம்பப்படுகிறது. நீங்கள் படுத்து இருக்கும்போது உங்கள் பிரதிபலிப்பு தெரியாதபடி பார்த்து கொள்ள வேண்டும். வடகிழக்கு திசை வாஸ்து சாஸ்திரத்தில் வடகிழக்கு திசை ஆன்மீக மற்றும் உணர்ச்சி ரீதியாக முக்கியத்துவம் வாய்ந்தது. இது தெளிவு, ஞானம் மற்றும் அமைதியுடன் தொடர்புடையது. இங்கு ஒரு கண்ணாடியை வைத்தால் அது தேவையற்ற சக்தியை பிரதிபலித்து இந்த குணங்களை கெடுக்கும். இது குழப்பம், பதட்டம் மற்றும் உணர்ச்சி சமநிலை இன்மைக்கு வழிவகுக்கும். இது உங்கள் எண்ணங்களுடனான தொடர்பை வலுவிழக்கச் செய்து கவனத்தை குறைக்கலாம். இந்த திசை எப்போதும் சுத்தமாகவும் திறந்த திசையில் இருக்க வேண்டும் என்று பல நிபுணர்கள் நம்புகின்றனர். கண்ணாடியை எப்போதும் சரியான உயரத்தில் வைக்க வேண்டும். கண்ணாடியை மிகவும் உயரமாகவோ அல்லது மிகவும் தாழ்வாகவோ வைத்தால் இது நல்ல சக்தியை ஈர்க்காது. கண்ணாடியை எப்போதும் வெளிச்சமான இடத்தில் வைக்க வேண்டும். இருட்டான இடத்தில் கண்ணாடியை வைத்தால் அது கெட்ட சக்தியை ஈர்க்கும். இந்த விதிகளை பின்பற்றி கண்ணாடியை வைத்தால் வீட்டில் நல்ல அதிர்ஷ்டம் வரும். ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய